Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. Today is 20 July 2026 Monday. திங்கட்கிழமை. கடவுளுடைய கிருபையினாலே 5 ஆண்டுகள் தாண்டி நாம் ஆறாவது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு தூரம் நடத்துகிறாரோ அவ்வளவு தூரம் நாம் போவோம் தானே? ஆமாதானுங்களே? சரி, இன்னைக்கான வசனம் ரெவலேஷன் 1 அதிகாரம் 20வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 20. பார்ப்போமே என்ன வெளிப்பாடு யோவானுக்கு கிடைக்கிறது என்று. Let's see. The mystery of the 7 stars which you saw in my right hand and the 7 golden lampstands. The 7 stars are the angel of the 7 churches. And the 7 lampstands which you saw are 7 churches. எனது வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்கு 7 சபைகளாம். ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே தரிசனம் போயிட்டு இருக்கு. அந்த தரிசனத்துக்கு விளக்கமே கர்த்தர் கொடுக்கிறாரு. பார்க்கிறாரு. என்ன பார்த்தாரு? வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள், அப்புறம் 7 குத்து விளக்கு, அது நடுவில் தேவகுமாரன் நிற்பதை போன்ற ஒரு தரிசனத்தை பண்ணார். இப்போ அதற்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த வலது கையில் இருக்கிறது என்னது? அந்த ரைட் ஹேண்ட் 7 stars are angels for the 7 church. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்கள். The angel for the 7 churches. ஏஞ்சல் என்ன செய்வாங்கங்க? கர்த்தர் சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லுவார், மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப நீங்களும் நானும் அந்த ஏஞ்சலை போல இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். You have to receive from God and you need to share to others, spread to others. And we have to bless others. தேவ தூதர்களுடைய வேலை என்ன? ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை, கர்த்தர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை, வார்த்தையை மக்களுக்கு சொல்வதுதான் தேவ தூதருடைய வேலை. அதானே? இன்னைக்கு அதை காட்டுகிறாரு. 7 சபைக்கு தேவ தூதர்கள். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற சபைக்கு நீ ஏஞ்சலை போல இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொல்ற? இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? நீ கண்ட 7 குத்து விளக்கு 7 சபைகளாம். The lampstand that he saw is 7 churches, dear brother and sister. Lampstand and the 7 churches. 7 குத்து விளக்குகள். அந்த லாம்ப்ஸ்டாண்ட் எதுக்கு உதாரணமாம்? 7 சபைகளாம். அப்ப இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்க வேண்டும்? லாம்ப்ஸ்டாண்ட் மாதிரி பிரகாசமாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆமாதானே? அதைத்தான் ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகை சமயத்தில் திருச்சபை ஒளியாக இருக்க வேண்டும். ஜான் 8 verse 12 இயேசுசாமி சொன்னார் இல்ல? அதே போல மத்தேயு 5 அதிகாரம் Matthew 5:14-16 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒளியை பற்றி பேசுகிறார், வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று. அப்ப இங்க அந்த lamp stand is represent the church should be a light for the world. உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும். அந்த ஒளியை நாம் எங்கே பெற்றிருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்திலிருந்து. ஆமாதானுங்களே? அப்ப இந்த வெளிப்படுத்தினத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது, இந்த வசனத்திலிருந்து நீ ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று பேசுகிற, you should be a spoken man for the gospel, for the revelation, for the Messiah. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற, ஆண்டவருடைய பற்றி அன்பை சொல்லுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, திருச்சபை ஒளியாக இந்த உலகத்திலே லேம்ப் ஸ்டாண்ட் போல இருக்கணும். புரிந்து கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்க, சோதித்து பாருங்க. You have to examine yourself. எப்படி நான் கர்த்தருக்கு மகிமையாக வாழ்கிறேன் என்று யோசித்து ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. When you are committed and obey and obedient, dear brother and sister, all the promises will be fulfilled in your life. Nobody can stop. யாராலும் அதை தடுக்க முடியாது.
விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை தங்கட்டும். உம்மை பற்றி பேசுகிற ஜனமாக இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. மேக் them to shine and witness for you, Lord. உன்னுக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியா இருக்கிற பிள்ளைகளாக வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒரு அற்புதம் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, you are the angel of God for the church and you are the lampstand for the believers. Take care and God bless.